ஓகே. இப்போ சீமானும், இபிஎஸும் நான் கம்யூனிஸ்ட்ட பத்தி சரியான புரிதல் இல்ல. அதனால இப்படியெல்லாம் பேசிடுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனா ராகுல் காந்தி இப்போ ரீசென்ட்டா கேரளா போயிருந்தப்போ அங்க சொல்றாரு, "நான் ஆர்எஸ்எஸ்ஸையும், கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் வந்து கொள்கை ரீதியா ஐடியாலஜி வைஸ் எதிர்க்கிறேன்." அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. 2த்தையும் ஒரே தட்டுல வச்சு பார்த்துருக்காரு. ஆமா. இது வந்து அவர் எங்க சொன்னார்ன்னா, அவர் கேரளால சொல்லியிருக்காரு. இத நீங்க வந்து இதே ராகுல் காந்தி இந்தியா கூட்டணி அமைக்கும் பொழுது, எலக்ஷன்ல 2024 எலக்ஷன்ல பாராளுமன்ற தேர்தல்ல பாஜகவை எப்படி விரட்டணும், இந்தியா கூட்டணியுடைய இந்தியா கூட்டணி எப்படி கொள்கை கூட்டணியாக இருக்கிறது, அதில இருக்கிற ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளை பத்தியும் அவர் புகழ்ந்து பேசியிருக்காரு. இது வந்து இதுவுமே நான் வந்து இன்னும் ஏற்கனவே சொன்ன மாரி தேர்தல் பிரச்சனை தான். ஸோ அப்போ ஒரு மாநில தேர்தல், மாநில பிரச்சனைய பத்தி பேசும்பொழுது, அவங்க கம்யூனிஸ்ட் ஆளுங்கட்சியான சிபிஎம்ம வந்து கிரிட்டிசைஸ் பண்ணா தான் அவங்களுக்கு வந்து அவங்க பார்ட்டியில அந்த மாநிலத்தில வளர்க்க முடியும். அந்த அடிப்படையில தான் அவர் பேசியிருக்காருன்னு சொல்ல முடியும். இருந்தாலும் ஆர்எஸ்எஸோட கம்பேர் பண்றது இன்னும் அவர் வந்து அந்த மாதிரி கம்பேர் பண்றதுன்னா, அவர் ஐடியாலஜிக்கலா அந்த ஒரு அவர் சொன்ன விதம் வந்து இந்த ஐடியாலஜி, அந்த ஐடியாலஜின்னு சொன்னாரு. அதை விட ரொம்ப நகைப்புக்குரிய விஷயம் என்னன்னா, யாருமே வந்து மக்களை பத்தி கவலைப்படல, மக்களோட பேசல அப்படின்னு. அது ரொம்ப ரொம்ப நகைப்புக்குரியதா இருந்தது. எனக்கு அதை பத்தி பார்த்து கோவம் கூட வரல. ஏன்னா வந்து உலகத்துல இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும், ஏதாவது ஒரு பிரச்சனை ரோட்ல பல்ப் எரியலனாலும் வந்து ரோட்ல உடனே நிக்கிறவங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க தான். அதனால வந்து அந்த கருத்து வந்து மக்களுக்கே விட்டுடலாம். எப்போதுமே மக்களுக்காக யோசிக்கிறவங்க, மக்களுக்காக நிக்கிறவங்க வந்து கம்யூனிஸ்ட் கட்சி தான். இதில மாற்று கருத்தே கிடையாது.